மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நண்பர்களே, நண்பர் சிதம்பரநாதன் சொன்னது போல இது ஒரு வளமான கூட்டம். வளம் என்றால் மனவளம் படைத்தவர்களின் கூட்டம். உங்களுடைய மனம் எவ்வளவு பெரியது என்பதற்கு என்னை அழைத்து வேதம் பற்றி பேச சொல்லி இருக்கிறீர்களே, அதிலே தெரிகிறது உங்கள் மனம் எவ்வளவு விசாலமானது என்று. வித்தை ஏதும் கல்லாதவன் என்னுளே வேத நுட்பம் விளங்கிடச் செய்தனை என்று பாரதியார் சொல்லுகிறார். நண்பர் சிதம்பரநாதன் சொன்னது போல நான் வேதம் படித்ததே இல்லை. நான் படித்த வேதமெல்லாம் பாரதியார் புத்தகம் ஒன்றுதான். அதிலே வேதம் எவ்வளவு இடத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். நம்மை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற பொழுது, வேதம் நிறைந்த தமிழ்நாடு. ஒரு கடவுளை வர்ணிக்கின்ற பொழுது வேத திருவிழியினால் வேத வாழ்வை கைப்பிடிப்போம். அதுக்கு ஒரு டெபினேஷன். வேத வாழ்வு என்றால் என்ன? வியன் உலகு முழுவதையும் அமுதன நுகரும் வேத வாழ்வு. புதுமை செய்வது என்றால் என்ன? நம்முடையதாக்கிக் கொள்வது. தமிழில் சொன்னால் வேதம் புதுமையாகி விடுகிறது. புது பொருள் வருகிறது. காலத்துக்கு ஏற்ப வேதத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டுவது நம்முடைய கடமை. அது யாரோ சொல்லி யாரோ கேட்பதல்ல. வேதம் என்று எது எதற்கெல்லாம் பெயர்? நான்மறை என்பது நாமெல்லாம் பொதுவாக சொல்லுகிற வேதம். விவிலியத்துக்கும் பெயர் வேதம்தான், குர்ஆனுக்கும் பெயர் வேதம்தான், திருக்குறளுக்கு பெயர் கூட வேதம்தான். இந்த வேதம் என்ற பொருள் ஒன்றுக்கு ஏன் வருகிறது என்றால், அது காலந்தோறும் மனிதனுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படுவதனால்தான் அது சிரஞ்சீவியானது. எது எது சிரஞ்சீவியானதோ அது காலந்தோறும் புதுமையுறும். காலம் என்பது மனிதன் மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல, அது பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது. மனிதன் சம்பந்தப்பட்டதுக்கு பெயர் நேரம். சில காலங்களில் சில மனிதர்கள் அல்ல, சில நேரங்களில் சில மனிதர்கள் தான். ஆகவே பாரதியை புரிந்து கொள்வதும், தமிழர்கள் பாரதியை பரிச்சயம் கொள்வதும், பாரதியை குருவாக ஏற்பதும் நமக்கு வாய்த்த நல்ல நேரம். வேதம் அறிந்தவன் பார்ப்பான். டெபினேஷன். வேதம் தெரியாதவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்லது நீங்கள் வெறுக்கிற மாதிரி பார்ப்பனர்கள் அல்லர். பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான். ஒரு வித்தை மட்டும் இல்லை, பல வித்தை. சத்திரியனுக்கு விற்பயிற்சியை கற்றுத்தந்தவர்கள் பார்ப்பனர்கள். என்னத்துக்கு தெரியல, சத்திரியர்களுக்குத்தான் கற்றுத்தருவார்கள், சூத்திரனுக்கு கற்றுத்தர மாட்டார்கள். ஏன்? மனிதனை கொல்லும் உரிமை எல்லா மனிதருக்கும் இல்லை. சில தர்மங்கள் நீங்கள் சொன்னது போல யாருக்கு சொல்லுகிறோம் என்பதை பொறுத்து அமைகிறது. இந்த வேதத்தை எல்லாருக்கும் பரிச்சயப்படுத்த வேண்டிய ஒரு காலம் வந்தது பாரதியாருக்கு. ஆரம்பத்தில் சொன்னது போல் நாமெல்லாம் கடவுளை கருத்துக்களில் தேடுகிறோம், நூல்களில் தேடுகிறோம், கவிதையில் தேடுகிறோம்.
பிரபஞ்சத்தில் தேடியதற்கு பெயர் வேதம். அதில் நீங்கள் சொல்லுவது போல விநாயகரையோ நாம் வணங்குகிற இந்த விக்கிரக தெய்வங்களையோ குறிக்கவே இல்லை. உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா? சொன்னவர்கள் கேட்டுத்தான். அது விஞ்ஞானத்திற்கு எது எது முக்கியமோ அந்த பஞ்சபூதங்களை குறித்துத்தான் பேசுகிறது. சூரியன், வருணன், காற்று, மண், வெளி, இவற்றை வணங்குதல் எதற்கு? இந்த மனிதருக்கு நலன் தரும் பொருட்டு. மனிதர்கள் மேல் பாசம் இல்லாவிட்டால் வேதம் கூட பிறந்திருக்காது. உலகம் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்புக்கு அவசியமே இல்லை. நான் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்றால் அதுவே என்னை தின்று அழிக்கின்ற கவலை ஆகும். ஆகவே வேதம் என்பது பிறர் பொருட்டு ஓதப்படுவது. மழையே நன்கு பொழிக, எங்களை அழிக்காமல் பொழிக, தீயே விலகி நின்று எங்களை காக்க. இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் எதிர்மறை, ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையா இருக்கு பாருங்கள். நமக்கு வெளிச்சம் மட்டுமே தேவை. இருட்டு இல்லாமல் வெளிச்சம் எப்படி வரும்? இருட்டுக்கு எதிர்மறையாக இருப்பதனால்தான் அதற்கு வெளிச்சம் என்று பெயர். நம் அறிவுக்கு சுடராக இருப்பதனால்தான் எது எது நமது அறிவுக்கு ஒளி தருகிறதோ அதெல்லாம் வேதம் என்பதனால்தான் நமக்கு திருக்குறள் வேதமாகிறது, இன்னொருவருக்கு விவிலியம் வேதமாகிறது, இன்னொருவருக்கு குர்ஆன் வேதமாகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேதம் பொது. நம் தனிப்பட்டவருடைய பொருட்டு அல்ல, மனித சமூகத்தின் பொருட்டு, மனிதர்கள் மீது கொண்ட அன்பின் பொருட்டு முன்னாளில் வேதம் ஓதுவார்கள். அப்பொழுது 3 மழை பொழியும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல வேண்டாம். இந்நாளில் இருக்கிற கதியை பத்தி என்னத்துக்கு சொல்றது? முன்னாளில் இருந்த பெருமைதான் வேதம். அந்த வேதத்துக்கு உரியவர்கள், அந்த வேதத்தை காப்பவர்கள், அதன்படி வாழ்கிறவர்கள் வேதியர்கள். கடவுள் கூட ஒரு வேதியன்தான். சிவபிரானை சொற்றுணை வேதியன் என்று சொல்லுகிறார். அதாவது பிராமண சங்கத்தில் சேர்த்துக்கலாம் பாக்குறீங்களா? அப்படிப்பட்ட வேதத்தை மக்களின் நலன் பொருட்டு உபாசிப்பது, அவர்களுக்காகவே தங்கள் சுகதுக்கங்களை எல்லாம் துறப்பது என்று சில மனிதர்கள் அக்காலத்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லை என்று நினைக்காதீர்கள். அவர்கள் வேதியர்களாக மட்டும் இல்லை, அவர்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். மக்களை வாழ வைப்பவர்கள், மக்களின் நலன் பொருட்டு வாழ்பவர்கள். இவர்களெல்லாம் புதிய வேதத்தின்படி வேதியர்கள் தான். எல்லாவற்றையும் புதுமை செய்ய சொன்னார் அவர். வேதத்தை மட்டுமல்ல, மனிதனை, சிந்தனையை, பெண்ணை, இந்த பூமியை புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இன்னொன்னு சொன்னாதான் இன்னொன்னு அர்த்தம் வருது. புதியதோர் உலகம் செய்தாவே கெட்ட போரிடும் உலகம் இல்லாது போய்விடும். ஆகவே வேதத்தை போற்றுவதும் வேதத்தை வாழ்வாக கொள்ளுவதும் நமது மண்ணில் மரபாக இருந்திருக்கிறது. முன்னோர்கள் சொல்லுவதையெல்லாம் நாம் முதலில் நம்புதல் வேண்டும். அறிவு என்பதே முன்னோர்கள் சொல்வதை நம்பாமல் இருப்பது என்கிற விபரீதம் பொருள் கொண்டு விட்டது இன்றைக்கு.
அதை நம்பி அங்கே நின்று விடுவதல்ல. தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை வரவே முடியாது. தன்னம்பிக்கைக்கு ஒரு எல்லை உண்டு. எதுவரைக்கும் உங்களையே என்னையே நான் நம்புவது? ஒரு எல்லைக்கு மேலே எனது நம்பிக்கை இருக்கிறது, நான் இல்லை என்றாகிறது. எனது நம்பிக்கை இருக்கிறது, நான் இல்லை, வேறு எது இருக்கிறது? எதுவுமே இல்லை. இதுதான் வேதத்தின் இறுதி வாக்கியம். இல்லை. நாத்திகர்களுக்கு மட்டுமல்ல, நம்புபவர்கள் கூட கண்ட உண்மை என்னவென்றால் நம்புபவர்களும் இல்லை என்பதே. இதிலே பாரதியார் தான் புதிய விளக்கம் சொல்லுகிறார். வேதம் சொல்லாத புதுமையை, வேதத்தில் இல்லாத புதுமையை, வேதம் இல்லை என்று சொல்லிவிட்ட ஒன்றை எல்லை ஒன்று இன்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும். அதாவது வேதத்திலே புரியாதத கம்பன் குறி, தமிழ் ஏன் அமரத்துவம் வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன் என்றால் இது காரணம் என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அதிலே கம்பன் ஒரு காரணம் தமிழ் அழியாமல் இருப்பதற்கு. எதனால் என்றால் எல்லை ஒன்று இன்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும். அது என்ன? நீங்கள் ஆராயாவிட்டால் அப்புறம் எங்கிருந்து அறிவு வரும்? ஒருவர் ஆராய்ந்தால் போதும், எல்லாரும் ஆராய வேண்டும் என்பதில்லை. அதனை பகிர்ந்து கொள்வதற்குத்தானே பேசுகிறோம். நாட் தட் நான் பிரகடனம் செய்கிறேன் என்பதல்ல. நான் சொல்வதுதான் முற்றும் முடிந்த உண்மை என்று நான் எப்பொழுதுமே எதையும் சொன்னதில்லை. சிந்தியுங்கள், கன்சிடர், இதை பொருட்படுத்துங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேல வரும். இதை பொருட்படுத்துங்கள், இப்படி ஒரு விஷயத்தை பொருட்படுத்துங்கள். அன்றைக்கு அப்படி சொன்னாயே, இன்றைக்கு இப்படி சொல்லுகிறாயே. அன்றைக்கு அப்படி இருந்தது, அப்படி சொன்னேன், இன்றைக்கு இப்படி இருக்கிறது, இப்படி சொல்லுகிறேன். வேதத்தில் கடவுள் ஒன்று என்று சொல்லுகிறதா? கடவுளே சொல்லவில்லை. இதுதான் கடவுளா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லிற்று. கம்பன் தான் திருப்பி போட்டான். புரட்சி என்பது என்ன? புரட்டி போடுதல். ஆம், வேதத்தின் இறுதி வாசகம் இல்லை, கம்பனின் விளக்கம் ஆம். எத்தனை ஆம் தெரியுமா? ஒன்றே எண்ணில் ஒன்றே, பலவென்றுரைக்கிற் பலவே, அன்றே எண்ணில் அன்றே, ஆமென்று உரைக்கில் ஆமே ஆம். எத்தனை ஆம் வரும்? இதுதான் கம்பன் குறிகளால் காட்டிட முயலுகின்ற முயற்சி. இல்லை என்பதல்ல, உண்டு. ஒன்று என்றால் ஒன்று, பல என்றால் பல, இல்லை என்றால் இல்லை. இதில் நமக்கு என்ன சண்டை? நன்றே எண்ணி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கு என்ன பிழைப்பு? பிழைப்புன்னா தப்புன்னு அர்த்தம். இதுல நாம் ஒன்றும் பிழை செய்வதற்கில்லை. அது இப்படியெல்லாம் இருக்கிறது, இதில் எது சொன்னாலும் பிழையாகாது என்ற அர்த்தம். இந்த தீர்வை சொன்னது தமிழ். எதனால் என்றால் வேதத்தை தமிழில் சொல்ல முயன்றதனால் புது விளக்கம் கிடைத்தது. இதுதான் வேதத்தை புதுமை செய்வது. கடவுள் நமக்குள்ள இருக்கிறார் தான் நினைக்கிறோம். நின்னூலே என்னை நிருமித்தாய். கடவுளில் நாம் இருக்கிறோம் என்று கண்டுகொள்ளுதல். கடவுள் நம் மனத்துக்குள்ள இருக்கிறாருங்கிறது எல்லாரும் சொன்னது இல்ல. இல்ல, கடவுளுக்குள்ள நாம் இருக்கிறோம். பொன்னூலே புத்ததோர் பொற்கலனே போல்கின்றேன். பொண்ணு இருக்கு, அதை வச்சுதான் நகை வருதே ஒழிய நகையை உரிக்கு பொண்ணு வருதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சில பேர் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த பொண்ணு உருக்கணும்னால கிடைச்சது. கடவுளுக்குள்ள மனிதன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான்?
புரிகிறதா? கடவுளை எப்படி காண்பது? நம்முடைய சேவகனாக காண்பது. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, வச்சுக்கிட்டேன். இந்த கேள்வியில ஒரு அழகான ஒரு இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே என்று பாடி என்னத்துக்கு பாடினாரு? கடவுளை நாம் கண்டுகொள்வதற்கு. அது இரும்பை காய்ச்சி உருக்குகிறது, யந்திரங்களை வகுக்கிறது, கரும்பு சாறை புழிகிறது, அல்வாவும் கட்டி தருது, மைசூர் பாக்கலாம் பண்ணுது, கடலில் மூழ்கி நன் முத்தெடுக்கிறது, அரும்பு வியர்வை உதிர்த்து புவி மேல் 1000 தொழில் செய்கிறது, பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீர். மண் எடுத்து குடங்கள் செய்கிறது, மரத்தை வெட்டி மனை செய்கிறது, உண்ண காய்கனி தந்திடுகிறது, உழுது நன்சை பயிரிடுகிறது, எண்ணெய் பால் நெய் கொணர்கிறது, இடையை 100 நல்ல ஆடை செய்கிறது, விண்ணில் நின்று காப்பர் மேவி பார்மிசை காக்கின்ற தெய்வம் இவர்கள் தான். அப்புறம் நம்மையும் சேர்த்துக்கிறார் தெரியுமா? பாட்டும் செய்யுளும் கோத்திடுகிறது, பரதநாட்டிய கூத்திடுகிறது, காட்டும் வைய பொருள்களில் உண்மை கண்டு. சும்மா கவிதைன்னா எல்லாம் கவிதையா? இவ்வளவு பொருள் தெரிஞ்சிருக்கணும். இலக்கியம் என்றால் என்ன, படைப்பு என்றால் என்ன, வேதம் என்றால் என்னவென்றால் காட்டும் வைய பொருள்களில் உண்மை கண்டு சாத்திரம் தெளிதல். இதுதான் வேத விளக்கம். சாத்திரம் கோடி வைத்தாள், அவை தன்னிலும் மிக்கதோர் ஞானம் வைத்தாள். அது இல்லாட்டி போன சாத்திரம் என்ன பண்ணும்? அதையெல்லாம் மீறியது உங்கள் அறிவு, பகுத்தறிவு கூட. சாத்திரம் கோடி, அவை தன்னிலும் மிக்கதோர் ஞானம் வைத்தால் மீத்த பொழுதினிலே நான் வேடிக்கை உறக் கண்டு நகைப்பதற்கு கோத்த பொய் வேதங்கள். பாருங்க, வேதத்துக்கு ஒரு அடைமொழி, கோத்த பொய் வேதங்கள். அரசர்தம் கூத்துக்கள், மத கொலைகள், மூத்தவர் பொய் நடை, இள மூடர்கள் கவலை. மூத்தவர்கள் பொய் நடப்பது எவ்வளவு மோசமானதோ அதைவிடவும் மோசமானது இளைஞர்களின் கவலை. கவலை ஏன் வருகிறது? சிந்தனை இருந்தால் வருகிறது. அந்த கவலை என்பது வருத்தத்தினால் வருவதல்ல. கன்னத்துல கை வச்சுக்கிட்டு இருந்தா என்னடா கவலையா இருக்கு, யோசிக்கிறவனா தான் பண்றான். அப்போ சிந்தித்திருப்பவர்கள் எல்லாம் கவலையோடு இருப்பவர்களா? வேதம் எங்கே இருக்கிறது? நம் சித்தத்தில் இருக்கிறது. அதனால்தான் என் சிந்தனையே என் சித்தமே என்று வணங்குகிறார், என்று புகழ்கிறார், என்று கொஞ்சுகிறார். காதலியை என்னென்னமோ சொல்லி கொஞ்சுவான். என் சிந்தனையே என் சித்தமே. ஆக மனிதனை நேசிப்பதற்கும் மனிதனில் கடவுளை காண்பதற்கும் காலந்தோறும் துணை செய்வதற்கு வேதம் என்று பெயர். இந்த காலத்தில் அது புதுமை செய்யப்பட்டிருக்கிறது. அதை செய்தவர் பாரதி. தமிழில் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்றால் புதுமையாக இருக்கிறது. எதை அறிந்து கொள்வது தமிழிலே? தமிழ் தான் எல்லாம் இருக்கிறது. எதை அறிந்து கொள்வது? ஏற்கனவே பிற மொழிகளில் சொல்லப்பட்டதை எல்லாம் நாம் அறிகிறோம். தமிழ் ரொம்ப ஆதி மொழி. அதன் காலத்தில் பிறமொழி ஏது? அந்த காலத்தில் ஒரே ஒரு மொழியாம் பிறமொழி, அது வடமொழி, சம்ஸ்கிருதம். ஆகவே சம்ஸ்கிருதத்தில் இருப்பதுதான் வேதம் என்பதல்ல. புதிய வேதம் என்பது தமிழில் இன்றைக்கு எழுதப்படுவது, பாரதியார் எழுதியது, நீங்கள் எழுதுவது, நீங்கள் படிப்பது. அதில் என்ன இருக்க வேண்டும் என்றால் காட்டும் வைய பொருள்களில் உண்மை கண்டு சாத்திரம் சேர்ப்பது. பொருள் அறிந்தால் போராது, மெய்ப்பொருள் காண்டல். பொருள் ஒன்று இருக்கு, மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. அறிவு
திருக்குறளை படிக்கும்போது நமக்கு ஏற்ற மாதிரி நான் பாடபேதங்கள் விடுவேன். அதுதானே அரிதாக இருக்கிறது என்பதனால் அறிவு என்பது அரிது என்று வந்து விட்டது. சரியா இருக்கு இலக்கணப்படி. ஆனால் அறிவு டெபினேஷன் தான் சொன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அன்பை வளர்த்து இட வேண்டும். அதுதான் வேதத்தின் விளக்கம். அன்பு மயமானது. இதெல்லாம் எதற்கு நாம் செய்கிறோம்? மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள். எந்த காலத்து மனிதர்கள் துன்பப்பட்டார்கள்? அதைத்தான் காலையில் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆன்ம தாகம் எங்கிருந்து வரும்? தண்ணீர் தாகமும் வயிற்று பசியும் அடங்காதவனுக்கு எங்க ஆன்மா ஏது? அந்த சமூகத்தில் ஆன்மா ஏது? இந்த கடவுள் கூட பசித்தவன் முன்பு விவிலியமா வர மாட்டார், கொரோனா வர மாட்டார், திவ்ய பிரபந்தமா வர மாட்டார், பிரசாதமா வரணும், ரொட்டியாக வர வேண்டும். என்னத்துக்கு ரொட்டி? ஆஸ்பத்திரியில் தானே தருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பிரெட்னா உணவுன்னு அர்த்தம் அப்புறம் புரியுது. ஆகவே மொழிபெயர்த்தா கடவுள் ரொட்டி உருவத்தில் தான் வருவார். ரொட்டி செஞ்சுன்னா வரும். உணவு என்று இன்னொருவர் செய்தல்லவா தர வேண்டும். அது யாருமே செய்யாமல் தனக்கே நேரடியாக கிடைப்பது மாதிரி. இதற்கெல்லாம் என்ன பெயர்? இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருந்தால் இதற்கு என்ன பெயர் சொல்லுவீர்கள்? வேதாந்தம் என்று சொல்லுவீர்கள். அதனால்தான் பாரதியை வேதாந்தி என்று சொன்னார்கள். என்ன சொன்னாலும் பொருந்தும், சரியாக புரிந்து கொண்டால். வேதாந்தினா நீங்க வேற ஏதாவது விஷமமாக ஒரு அர்த்தம் வைத்துக் கொண்டு பாரதியை வேதாந்த சிமிழில் அடைக்காதீர்கள். வேதாந்தம் சிமிழ் என்று யார் சொன்னது? வேதாந்தம் கடல். வேதாந்தம் என்று எதற்கு நம்மால் அறிய முடியாமல் எங்கே நாம் திகைத்து நிற்கிறோமோ அந்த அறியாமையில் கிடைக்கிற ஒளி வேதாந்தம். அதனால்தான் வேத வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அது வாழ்க்கையை வெறுப்பதல்ல. வியனுலகு முழுவதையும் அமுது என நுகரும் வேத வாழ்வு. இந்த டெபினேஷன் தான் எனக்கு வேதம் தெரியுமே ஒழிய வேதம் படித்து அல்ல. நமக்கு அந்த உரிமையும் கிடையாது, அந்த அறிவும் கிடையாது. ஆகவே வேதம் படித்தவர்களுக்கு மட்டும் வேதம் சொந்தம் அல்ல. வேதத்தை ஓதியவர்களுக்கு கூட அது சொந்தம் அல்ல. ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையரில் பேதையில். அப்படி வேதியர்கள் ஆனதனால் வந்த விதி அல்லவா? அது பிறர்க்கு சொல்லப்படுவதே என்று நினைத்ததனால் அது தனக்கு தானேயும் தன் மூலம் அனைவருக்கும். எவன் ஒருவனும் தனக்காக வாழ முடியாது. ஏன் விவசாயியை நாம் கும்பிடுகிறோம்? அவன் நட்டது அவனுக்கு மட்டும் இல்லை. நிலம் வேணா அவனுக்கு சொந்தமா இருக்கணும், ஆக்கலாம். ஆனா அந்த நிலத்தில் உற்பத்தி செய்வதை நீயே திருடலாம், ஒவ்வொரு விவசாயம் செத்து போடுவான். அவன் அவ்வளவு உற்பத்தி செய்கிறான். ஆகவே மனித இயல்பு தான் வளர்ந்தால் கரம் எதற்கு எடுக்கிறது? பிறர்க்கு தருவதற்கு. கொடுப்பதற்கே கரம் இருக்கிறது. பிறர் துன்பத்தை நாடி ஓடுவதற்கே கால் இருக்கிறது. பிறர் துன்பத்தை கண்டு உருகுவதற்கே மனம் இருக்கிறது. மனத்தின் இயல்பு என்ன? அது பறவை மாதிரி. சின்னஞ்சிறு குருவி பறவு போல நீ திரிந்து பறந்து வா. திரிந்து பறந்து பார்த்தால அந்த தெரியும் உலகம் இருக்கிற இருப்பு. மகிழ்ச்சி அடைய முடியாது. ஏனென்றால் துன்பம் தவிர வேறொன்றும் தெரியவில்லை. இந்த துன்பத்தை கண்டு துவண்டு போய்விடக் கூடாது. துன்பமே இயற்கை என்பது ஒரு சொல், ஸ்டேட்மெண்ட். துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்துடுவோம். அவ்வளவுதான் பண்ண முடியும். துன்பத்திலே போய் விழுவதை விட துன்பத்திலிருந்து விலகுவது தவிர வேறு மார்க்கம் இல்லை. ஒரு நாள் என்றால் ஒரு இரவு ஒரு பகல். சில பேருக்கு இரவு பிடிக்காது, சில பேருக்கு பகலும் பிடிக்காது. ஆந்தைகளுக்கு பகல் பிடிக்காது. ஏன்? அதற்கு பகல்ல கண்ணு தெரியாது. ஏனென்றால் வெளிச்சம் கூட ஒரு எல்லை மீறி விட்டால் இருட்டாகிவிடும். சத்தம் கூட ஒரு எல்லையை தாண்டி விட்டால் பேரமைதியாகிவிடும். இது வேதாந்தம் இல்லை, இது சயின்ஸ்.
வேதாந்தத்தை நீங்கள் உற்று ஊர்ந்து ஆய்ந்து அமிழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் அதில் விஞ்ஞானம் இருப்பதை உணரலாம். விஞ்ஞானத்தின் அடிப்படை வேதம். ஆகவே வேதத்தின் விகாசம்தான் இந்த மின்விளக்கு. என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இது நாம் பண்ணினது. கடவுள் படைத்த உலகம் மனிதனுக்கு அவ்வளவு வசதியாக இல்லை. அவனுக்கு ஒரு சொர்க்கம் வேண்டி இருக்கிறது இந்த உலகத்தில். இந்த உலகம் சொர்க்கமாக இல்லை. நீரோடை நிலம் கிழிக்க, நெடுமரங்கள் வளர்ந்தோக்கி காடாக்க, பருக்கை கல்லில் பிலம் சேர, பாம்பு கூட்டம் போராடி வாழ்ந்திருக்கும் பாழ் நிலம் மனிதருக்கு தகுமா? புலிகள் வாழலாம், காடுகள் வாழலாம், காட்டிலே பாம்புகள் வாழலாம், விஷ ஜந்துக்கள் வாழலாம். மனிதன் எப்படி வாழ்வான்? இவற்றின் நடுவே இவ்வளவு துன்பகரமான வாழ்க்கையில் இந்த மனிதனுக்கு ஒரு விளக்கு, இதை வைத்துக் கொண்டு நீ பிழைத்து போ, இப்படித்தான் இருக்கும். அப்புறம் இருட்டில் வெளிச்சம் வருகிறது. காற்று இல்லாத இடத்தில் காற்றை கட்டுப்படுத்தி நமக்கு வேண்டிய அளவில் வைத்துக் கொள்ள முடிகிறது. இதெல்லாம் யார் தந்தது? மனிதருக்கு உரிய உலகத்தை மனிதன் தானே சமைத்தான். அகம்பாவம் வந்து விடலாகாது. அப்பொழுது வருகிறது தெய்வத்தை பற்றிய எண்ணம். நானே என்னை உருவாக்கி கொண்டேனா? நீங்கள் சொல்லுவது போல நான் பள்ளிக்கூடம் போகவில்லை. பள்ளிக்கூடம் போனா படிப்புன்னா அது அந்த படிப்பு எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். படிப்பே வேண்டாம் நான் சொன்னேன். அந்த படிப்பு எனக்கு வேண்டாம் தோன்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் வேண்டாத படிப்பு எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு என்ன தெரியும்? மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ. எனக்கு என்ன தெரியும்? ஏதாவது வேண்டாத வம்பு வேலைக்கு வாங்கிக்குவேன். என்ன கேட்டு தரேன்னா அப்படி அல்லவோ அசுரர்கள் கேட்டார்கள். கேட்டதெல்லாம் கொடுத்தான். அப்புறம் நம்ம இவருக்கு ஏறி போச்சு. மனிதனுக்கு இறைவனின் பரிபூர்ண ஆசி கிடைக்கிற பொழுது அவன் அசுரன் ஆகிறான். அதுதான் விஞ்ஞானத்தினால் ஏற்படுகிற விபரீதம். ஏன்? வேத வாழ்க்கையிலே இருந்து பிறழ்ந்து விடுகிறீர்கள். வியனுலகம் முழுவதையும் அமுதன நுகரும் வேத வாழ்வு வெறுத்து அழிப்பதற்கும் இல்லாமல் போக்குவதற்கும் பகைமையை வளர்ப்பதற்கும் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் பகையா. பாரதியார் கேட்கிறார், ஒளியே இருளை என்ன செய்து விட்டாய்? தின்று விட்டாயா? ஆகா, எதை தின்பீர்கள்? விருப்பமில்லாதையா தின்பீர்கள்? ரொம்ப அன்பு வந்தா தின்னுட வேண்டியதான். மனிதர்கள் மீது ரொம்ப அன்பு வந்துதான் மனிதர்கள் தின்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? மனிதர்கள் தின்பதில்லை. மனிதர்களுக்கு உரியதை மனிதர்கள் தின்று விடுகிறார்கள். அதனால்தான் விபரீதம் வருகிறது. மனிதர் நோக மனிதர் பார்க்கிறார்கள், மனிதர் உணவை மனிதர் பறிக்கிறார்கள். அது போய் லூட் பண்றதாவது, பிறருக்கு இல்லாமல் செய்வதாவது. இந்த விபரீதம் எல்லாம் ஏன் வருகிறது? வேத வாழ்வினை கைவிட்டதால். அதற்கு விளக்கம் சொன்னார் கோணங்கியின் மூலம். அது எப்படி இருக்கும்? தொப்பையா இருக்காது, அது தொப்பை சுருங்கி இருக்கும். அது வீரியத்தோடு இருக்கும். வேத உரி என்று இந்த வேதம் தான் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. இந்த கடவுள் தான் கடவுளை கலைஞன் தான் கடவுளை கண்டுபிடித்திருக்க முடியும். கலைஞர்கள் எல்லாம் வேற என்ன செய்வது? கலை மூலம் தான் காட்ட முடிகிறது. There is a logical way. லாஜிக் எல்லாரிடத்தில் எடுபடாது. வாதம் பண்ணி நிரூபிக்க முடியாது எல்லாரிடமும். சிலருக்கு காட்ட வேண்டும். அதை என்ன காட்டுகிறாள் என்று கற்பிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு மரபு வேண்டும். ஒரு ஆணை முகமும் மனித உடலும், கையில நமக்கு வேண்டிய விஷயம்லாம் பிஸ்கோத்து, ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுத்து, நமக்கு வேண்டியது அந்த காலத்தில் என்ன இருந்தோ அதெல்லாம் கொடுத்து ஒரு படம் போட்டு இதுதான் முழு முதற் கடவுள் என்று சொன்னால் இது நமக்கு தான் தெரியும். மற்றவங்க பார்த்தா இட்ஸ் a funny picture. What is this funny creature கேட்பான். இல்லையா, இதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு பொம்மையையும் பார்த்தா பொம்மை தான்.
மரத்தில் மறைந்தது மாமத யானை. யானைன்னு பார்த்தா யானை, மரம்னு பார்த்தா மரம். அது அப்படிதான் எல்லாம். அதன் பொருள் என்ன? வேதத்தின் பொருள் கண்டுகொள்ள வேண்டும். அது முணுமுணு என்று முணுமுணுப்பதற்கு அல்ல. அதையெல்லாம் நம் முன்னோர்கள் நன்றாக பரிகாசம் செய்திருக்கிறார்கள். நட்ட கல்லை தெய்வம் என்று பெரியார் சொல்லல. இது பகுத்தறிவாளர்கள் சொல்லல, நாத்திகர்கள் சொல்லல, விளக்கம் சொன்னார்கள். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மோனமோனென்று சொல்லு மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ? இங்கதான் இருக்கு, இதுக்கப்புறம் தான் இருக்கு. நாதன் உள்ளிருக்கையில் அப்ப பேசும். நட்ட கல்லும் பேசும், நடாத கல்லும் பேசும். நாதன் உள்ளிருத்தல் வேண்டும். இசை எங்கே இருக்கிறது? என் செவியில் இருக்கிறது, வீணையில இருக்கிறது. என் செவி. காட்சி எங்கே இருக்கிறது? என் கண்களில் இருக்கிறது. உணர்ச்சி எங்கே இருக்கிறது? என் உடம்பில் இருக்கிறது. சூரியனுக்கும் வாயுக்கும் அக்னிக்கும் பூமிக்கும் விட கடவுள் எனக்கு சொந்தமானது. நானே கடவுள். இது வேதாந்தம். தன்னை கடவுளாக உணர்தல். அகம் பிரம்மாஸ்மி. எனக்குள்ள என்ன இருக்கு? லைட், சவுண்ட். அதனால என்ன? நான் இல்ல. நான் என்பது எது? இந்த உடம்பா? இதற்குத்தான் மெய் என்று பெயர். இந்த தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயை என்று பாரதியார் கேட்கிறார் பாருங்கள். இதெல்லாம் வேதத்தின் சாரத்தால் வந்த விளைவு. பாரதியை நாம் வேதத்தின் முழு வடிவமாக காண்கிறேன். விஸ்வரூபம் காட்டுவதில்லை, நீங்கள் காண்பது. அது காண முடியாது. சேவகனையும் தாயையும் தந்தையையும் குருவையும் நண்பனையும் கடவுளாக காண்பாருக்கு கடவுள் என்று தனியாக ஒன்று உண்டோ? இதெல்லாம் தான் கடவுளாக வந்து, இது ஒரு கடவுள், உழைக்க ஒரு கடவுள், சுமக்க ஒரு கடவுள். அதனால்தான் கடவுளர்களை மனிதர்களுக்கு பரிச்சயமாக்கி வைப்பதற்கே அவதாரங்கள் நிகழ்ந்ததாக கற்பனை செய்தார். கதைகள் பொய் என்று கண்டோம். இதில் ஒன்னும் விவாதமே வேண்டாம். கதைகள் பொய். ஆனால் என்ன பொய்? பொய் என்றாலே நீங்க பேசுற அற்பத்தனமான பொய்யா? ஏதோ சில அற்ப ஆசைகளுக்காக நாம் பேசுகிறோமே, அத்தகைய பொய்யா? அது எத்தகைய புரை தீர்ந்த நன்மை பயக்கும் பொய் என்று ஒன்று உண்டென்றால் அது கடவுள் என்கிற பொய்யே. கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு. அதுதான் சொன்னேன். 11 தடவை போன நான் விரதமெல்லாம் இருந்து பார்த்தேன். என்னென்னமோ வேதனை எல்லாம் வருது, ஒழிய பக்தி மட்டும் வர மாட்டேங்குது. வராதத போய் எனக்கு எதற்கு பக்தி? நண்பர்களில், வாழ்க்கையில், சுவையில், இன்பத்தில், பாரதியாரில் கடவுளை கண்ட பிறகு எனக்கு எதற்கு? எங்கேயாவது கண்டுவிடுங்கள், தேட வேண்டாம். கோயில் முழுதும் கண்டு, கோபுரமெல்லாம் ஏறி கண்டு, தேரோடும் வீதி கண்டு, தேவாதி தேவனை நான் தேடியும் கண்டிலேன். அப்புறம் இன்னொரு வரி, உள்ளத்தில் உள்ளானடி. உள்ளமே இல்லாதவர்களுக்கு நான் என்ன பண்றது? அதை உணர்ந்திட வேண்டும். அதை உணர்ந்தால்தான் உள்ளம். அதை உணர்த்துவது எது? தெய்வங்களின் வாக்கு. அதை உணர்த்துகிற வாக்கெல்லாம் தெய்வ வாக்கு. மந்திரம் போல் சொல்லி இன்பம்.
என்று சொல்லுகிறாரே, அந்த சொல் பாரதியின் மூலம் தான் நம்ம, அவர் சொல்லலைன்னா வேதத்தின் மீது எனக்கு மதிப்போ மரியாதையோ வந்திருக்காது. அதனால்தான் ஒருவரை குருவாக கொள்ள வேண்டும். ஜீவானந்த 2வது குரு, 3வது குரு பாலதண்டாயுதம், 4வது குரு, இப்படி நம்பர் போடக்கூடாது. குருன்னா ஒருத்தர் தான், மற்றவர்கள் எல்லாம் ஆசான்கள், கற்பிப்பவர்கள். எதை கற்பிக்கிறார்களோ அது வேதம். பாரதியை கற்பித்தால் பாரதியே வேதம். வேதத்தை நேராக இப்ப எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாரும் படிக்கவும் கூடாதுங்கிறாங்க. அது எனக்கு ஏன் கோயிலுக்குள் வராதே என்று என்னை சொல்லி இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் வராதேன்னு சொல்ற இடத்துக்கு போக மாட்டேன். இன்னும் சில இடத்துல வாவான்னு கூப்பிட்டாலும் நமக்கு போறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பொய்யாக அழைக்கிறார்களோ என்று. அநேகமா அழைப்பெல்லாம் பொய் தான். ஒருத்தர் கூப்பிட்டா இவர் எப்படா போவாருன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் கூப்பிட்டேன். வந்தவர் அனுப்பிச்சு வச்சாதான் நிம்மதியா இருக்கு. வந்தவர் கூட உட்காந்துட்டாரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே யாரும் வேண்டாம். அப்பப்ப சில பேர் வேண்டி இருக்கிறது. மழை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். மழை வந்துதான் மழைன்னு புலம்புகிறார்கள். சரி, மழை நின்றுடுத்துனா, மழை இல்லாம வெயில்னா பெய்யவும் மாட்டேங்குது, காயவும் மாட்டேங்குதுனாங்க. அப்ப என்ன இருக்கிறதோ அதற்கு புலம்புவது என்பது அஞ்ஞானம். என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வது. அப்புறம் ஏற்றுக்கொண்டால்தான் நம் போக்குக்கு அதை மாற்றியும் பார்க்க முடியும். இருக்கிறதை ஒப்புக்கொள்ளாவிட்டால் உங்களால் புரட்சி செய்யவே முடியாது. 4 வர்ண அமைப்பை ஒத்துக்கொண்டோம். அறிவு முதல்ல, அப்புறம் ஆளுகை 2வது, அப்புறம் பரிவர்த்தனை 3வது, படைப்பு 4வது. திருவள்ளுவர் தான் அது முதல்ல போட்டார். இதான் புரட்சி. முதல் இவண்டாண்டார். உழுது உண்டு வாழ்வோரே வாழ்வர், மற்ற எல்லாம் மற்ற 3 தொழுது உண்டு பின் செல்பவர். இதுதான் தமிழ் செய்கிற புரட்சி. அது எதையும் வடமொழியை எடுத்து தமிழ்ல தந்துன்னு சொன்னா, ஆகா வேதம் தமிழ் செய்ய வந்த மாறன்னு சொன்னா பாருங்க, அது தமிழ் செய்ய வேண்டும். வேதம் தான் சொல்லிக் கொள்கிறது. என்னை எனக்கே சொன்ன மாதிரி இருக்கும். நன்றாக இறைவன் செய்தன நோக்கம் இல்லாம செய்வானோ? என்னை நன்றாக இறைவன் எதற்கு செய்தனன்? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இதற்கு என்ன பொருள்? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னை நன்றாக இறைவன் சமைத்தனன். இந்த நன்றாக சமைப்பது என்பதற்கு பொருளே சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருத் அர்த்தம் நன்றாக செய்தல். தமிழ் சொல்லுகிறது என்னை நன்றாக செய்யுங்கள், அதற்குத்தான் என்னை படைத்தான் என்று நாம் ஒவ்வொருவரும் சொன்னா நம்ம செய்வோம். முதல்ல உணர வேண்டும், நாம் எதற்கோ படைக்கப்பட்டிருக்கிறோம். வேலை இல்லாமல் நோக்கமற்று நாம் கதை எழுதுவது போல. கிளம்பு என்னத்துக்கடா கதை எழுதுறேன்னா, கதை எழுதுறேன். நோக்கமெல்லாம் இருக்கக்கூடாது. நோக்கமெல்லாம் இருந்தா அது பிரச்சாரம். பிரச்சாரம் பண்றதுக்கு தானே பிறந்திருக்கேன். என்னத்து பிரச்சாரம் பண்றது? வேதம் வெற்றி 8 திக்கும் 8 கொட்டு முரசு. வேதம் என்றும் வாழ்க வென்று கொட்டு முரசு. இப்படி சொன்னாவே அது என்ன வேதம்? எனக்கு அது நம்பிக்கை. முதல்ல கொட்டு, அது வாழ்க என்று சொல்லு. கடவுள் நம்மை கைவிடுவதே தொழில். நமக்கு அது தொழில் அல்ல. நாம் கைவிடுவதில்லை கடவுளை. இதுதான் வேதம் பயின்றவர்கள் கற்ற வித்தை. இதுதான் நாம் கற்ற வேதம். எலி எலி இறைவா என்னை ஏன் இறைவா கைவிட்டாய்? இங்கேயும் ஒருத்தரை போட்டு ரொம்ப துன்பப்படுத்தினாங்க. அவரை கொண்டு போய் சுண்ணாம்பு கால வாயில வச்சு கல்ல கட்டி கடல்ல போட்டு கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அதையே என்ன கிடைக்கிறதோ அது உன்னை காப்பாற்றும். ஆகவே நமக்கு கிடைத்தது வேதம். அது என்னவென்று நமக்கு புரியவில்லை என்றால் புரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படித்தான் நமக்கெல்லாம் அதை பொது சொத்தாக்கியவர் பாரதி. பாரதியை நன்கு பயிலுங்கள். வேதத்தின் எல்லையை தொடலாம், வேதத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். அது எந்த மொழியில் இருந்தால் என்ன? கலைகள் எல்லாம் வேதத்தை புதுமை செய்கிற முயற்சி தான், வேதத்தை விளக்கம் செய்கிற முயற்சி தான். இதற்கு வேத பரிச்சயம் வேண்டும் என்பதில்லை. இந்த வாழ்வோடு பரிச்சயம் இருந்தால் போதும், இந்த மண்ணோடு பரிச்சயம் இருந்தால் போதும். இந்த மண்ணுக்கு என்று ஒரு தனி மரபு உண்டு. ஏன்? வேதம் நிறைந்த தமிழ்நாடு. அந்த வேதம் நிறைந்த என்றால் ஞானம் செறிந்த அர்த்தம். அறிவு நிரம்பிய, அறிவொளி மிகுந்த, அருளொளி மிகுந்த, அன்பு மிகுந்த. அப்படி சொன்னவர் பாரதியாரை பத்தி கேட்கிறார். இப்படி எல்லாம் கடவுளை எல்லாத்திலையும் காமிச்சாரு. பாடுபடல் வேண்டாம், ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், யான் எதற்கும் அஞ்சுகிறேன், என் மதத்தை கை கொன்மின், கடமை அறியோம், தொழில் அறியோம், கட்டு என்பதனை வெட்டு என்போம். ஒன்னும் பண்ணாத, சும்மா இரு. எதற்கு இது சொன்னார்? எல்லாம் செய்துவிட்டு அணுகுண்டையும் செய்து பகைமையை வளர்த்து மக்கள் மீது அன்பில்லாமல் இருப்பதை விட நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருங்கள். உங்களுக்கு தொழில் இங்கு அன்பு செய்தல் கண்டீர். இதுக்கு சொன்னார். எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கிறார் பார்க்கணும். இப்படி சொல்லிட்டாரு. அண்ணா உனதடியில் வீழ்வேன், பாரதியார், மகாகவி பாரதியார் போட்டு அண்ணாதுரை படத்துக்கு கீழ் கொண்டு போட்டா எப்படி? இதை அவர் மீன் பண்ணார். பாரதியார் அண்ணாவை பார்த்ததே இல்லை. அவர் இப்படி சொல்லியிருக்காரு, எங்கேயாவது சொல்லியிருக்காரு. ஒரு வேடன் இவரை நடுக்காட்டில் சிக்கிக் கொண்ட ஒரு பெண்ணிடம் விபரீதமாக நடந்து கொள்கிற பொழுது, அண்ணா, வேடனுக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு நினைக்கிறாவ, உனது அடியில் வீழ்வேன். அப்ப என்ன கான்டெக்ட்ல சொன்னார்? எனக்கு சொன்னார், நீ வேலையெல்லாம் செய்யாத. எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு வேலைக்கு லாயக்கு இல்லை. முதல்ல என்ன வேலை செய்ய சொன்னீங்கன்னா அந்த வேலை கெட்டு போடும். அதை கெடுக்கிறதே என்னுடைய வேலை. என்ன எனக்கு தெரியாதே. திண்ணை பெருக்க வந்தேன், என்னை தேசம் போற்றும் மந்திரி ஆக்கினான். நான் என்ன தங்க தொடப்பம் வச்சு திண்ணை பெருக்கிட்டு இருப்பேன்? அதனால அப்படிதான் இருக்கு நிலைமை. அவன் மந்திரி ஆயிடணும், மந்திரி வேலையை செய்யணும். அது மாதிரி நாம் என்ன செய்ய வருகிறோம், நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நமக்கு உயர்வு கிடைக்கிறது. நாம் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை. அன்பினால் என்ன தவம் செய்தல்? செய்க தவம். தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இதெல்லாம் சூத்திரம். நான் நம்பலன்னா படிக்காத போ. எதையாவது நீங்க ஒரு விஷயத்தை எய்த வேண்டும் என்றால் அதற்கு தபஸ் செய்யணும். நல்லா எழுதணும்னா உட்கார்ந்து தபஸ் செய்யணும். நல்ல வியாபாரம் நடக்கணும்னா நல்லா தபஸ் செய்யணும். கடவுளை நம்பணும். செய்வம் என்று ஒரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடுவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும். ஒண்ணுல அவனுக்கு வேண்டாம். உய்வம் என்ற கருத்துடையோர்க்கு உயிர்க்கு உயிராகிய தெய்வம், கைவருந்த உழைப்பவர் தெய்வம், கவிஞர் தெய்வம். உங்களுக்கு எல்லாம் தெய்வம் வேணுமே. இது ரெண்டு அர்த்தம். கவிஞர்களே தெய்வம் அர்த்தம், கலைமகள் என்கிறவ கவிஞர்கள் தெய்வம் அர்த்தம். விளக்கம் சொல்லுகிறார். புஸ்தகத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டு தான் என்னப்பா புண்ணியம். மந்திரத்தை முணுமுணுத்து, அதாவது இந்த வேதம் கிளிப்பிள்ளை வேதம் ஆகிற பொழுது எப்படி அதை கண்டிக்கிறார் என்பதற்கு சொல்லுகிறேன். மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் சந்தனத்தை மலரை இடுவோர் சாத்திரம் இவள் பூஜனை அன்று. இவள் பூஜனை என்ன? வீடுதோறும் கலையின் விளக்கம். இந்த குழந்தைகளாம் பாடுதில்லை. வீதிதோறும் இரண்டொரு பள்ளி. எப்பேற்பட்டவர்களுக்கு பள்ளியாவது, ஆங்கில பள்ளியா இருக்கட்டும், அரபி பள்ளியாவது இருக்கட்டும், பள்ளிக்கூடம் வேணும். எதையாவது படியுங்கள். முதல்
முதலில் படியுங்கள். என்ன படித்தாலும் உங்கள் தாய்மொழியில் தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது உங்கள் தலை விதி. வேறு மொழியை படித்ததனால, வேறு மொழியின் மூலம் எதில் அறிந்தீர்கள்? போஸ்ட் ஆபீஸ் தானே அறிந்தீர்கள். திருவள்ளுவர் காலத்தில் இல்லையே, வேற காலத்துல வந்திருக்கு. உங்க சங்கத்தமிழ் வாழ்ந்த காலத்தில் இல்லையே. போஸ்ட் ஆபீஸ் வேற ஒரு காலத்துல வந்திருக்கிறது. அதற்கு அஞ்சலகம்னு பேர் வச்சீங்கன்னா அது என்ன போஸ்ட் ஆபீஸான்னு கேட்கலாம். ஒரு புதிய பொருளுக்கு நீங்க பழைய பெயரை வச்சீங்கன்னா பழைய பெயர் இல்லை, அது அப்படி ஒரு பெயரே இல்லை. இது என்ன பாஷை, என்ன இந்த மொழி என்ன ஆகும்? இது மொழி என்கிற உயர்வில் இருந்து மொழி பெயர்ப்பு என்கிற தாழ்ந்த நிலைக்கு போய்விடுகிற ஆபத்து இருக்கிறது அல்லவா? எதை செய்வது? விளக்கம் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லவே வேண்டாம், புரிஞ்சுக்குவோம். ஃபாதர்னு சொன்னாலும், பப்பான்னு சொன்னாலும், டாடின்னு சொன்னாலும் அப்பான்னு தான் புரிஞ்சுக்கிறான் அல்லவா? அவன்கிட்ட வேற ஏதாவது தமிழ்ல சொல்லி திட்டு பாருங்க. உங்க டாடியை திட்டாதான் கோபம் வருமா, அப்பனை திட்டினாலும் கோபம் வரும் அவனுக்கு. அப்ப என்ன புரிந்து கொள்கிறான் என்பதுதான் நமக்கு நம்ம மீது இருக்கிற பாசத்துக்கே அடையாளம் என்னவென்றால் இன்னொரு மீது விழுந்து விடுகுதல். நம்ம மீது இருக்கிற பாசத்துக்கு வெளிப்பாடு நாம் இன்னொருவர் மீது காட்டுகின்ற பாசமாக இருக்க வேண்டும். நேசம் என்பதே பிறர்வால் செலுத்துவது. நம் மீது செலுத்திக் கொள்வதற்கு நேசம் என்று பெயர் அல்ல, அது ஒரு சாபம். உங்களையே நீங்கள் நேசிப்பது அது ஒரு மிருக நிலை. உங்களையே நீங்கள் நேசிப்பது, இதுக்கு தான் சொன்ன நானு தன்னையே நக்கிக் கொள்வது என்று. அதுக்கு பொறுத்தையார் நான் சொன்னேன். அதற்கு இவர்கள் தயார். அவசியமானால், அதிகாரம் உண்டென்றால், லாபம் உண்டென்றால், அப்பொழுது உங்களுக்கு பேதம் மறந்து போகிறது அல்லவா? முன்னாலேயே மறந்து அந்த லாபங்களை அடைந்திருந்தால் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருப்போம். விதி முன் செல்லும். ஏன் விதியெல்லாம் நம்புறீங்களா நீங்க? ஆமாம், நெருப்பில காயத்தை போட்டா எரிந்து போகும் என்பது விதி. இதை நான் நம்பலாம் என்ன, நம்பல என்ன? விதி என்பது என்ன? அதை மீற முடியாது என்ற அர்த்தம். நீ மீற முயன்றால் அதுவும் ஒரு விதி. உனக்கு முன்னால போய் அது நிற்கும். ஊழிர் பெருவலி யாவுல அது முந்துரும். அதை எப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணலாமா, அது ஒன்னு முன்னால போய் நிற்கும். அது அதற்கு பெயர் தான் விதி. தர்மம் மனிதன் கண்டுபிடித்தது, கடவுளா கண்டுபிடித்தார். தர்மத்திற்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மனிதன் சம்பந்தப்பட்டது. முழுக்க 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 முழுக்க. நாத்திகர்களுக்கு ஆத்மா நிறைய இருக்கணும். ஆத்மாவே இல்லாதவன் நாத்திகனும் மனுஷனே அப்படி ஒருத்தன் கிடையாது. அது ஒரு பொய். அது அன்பை மறுக்கிற கொடும் செயல். வேதாந்தம் என்பதும் வேதம் என்பதும் மனிதன் சம்பந்தப்படாத, ஆனால் சம்பந்தப்பட வேண்டிய நம்முடைய முயற்சியினால்தான். Why God exists? You want it. கடவுள் நமக்கு வேண்டும் என்பதனால்தான் கடவுள் இருக்கிறார். கலைகள் வேண்டும் என்பதனால்தான் இருக்கின்றன. You have to cultivate. பக்தியை நாம் பயிர் செய்தல் வேண்டும். நான் எதற்கு பக்தி எனக்கு வரலன்னு இன்றைக்கும் வருத்தப்படுகிறேன் என்றால், அதனுடைய பெருமையை பாரதியார் சொல்லி கேட்க வேண்டும். பக்தியினாலே என்னென்ன பலன் உண்டு, சித்தம் தெளியும். நமக்கு சித்தத்துல குழப்பம் இருக்கு. ஒருவேளை பக்தி வந்தா தெளிவோம்னா பக்தியும் வரமாட்டேங்கிறது. தேய மீது எவரோ சொல்லும் வார்த்தையை மனத்திடை கொள்வது தீய பக்தின்னு ஒரு வார்த்தை போடுறார். பக்தின்னு ஒண்ணு உண்டு, தீய பக்தின்னு ஒண்ணு உண்டு. அது என்னன்னு யாரோ சொன்னாங்க. நம்ம வச்சு பார்க்கணும். நமக்கு தெரிய வேண்டும். எனக்கு தெரியவில்லை. தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணு தெரியல, ரொம்ப பேர் இருக்காங்க. நமக்கு கண் இருக்கிற வரைக்கும்
அவர்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று நாமும் சொல்லுகிறோம், அவர்களும் நம்புகிறார்கள் அல்லவா? அப்போது எனக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களையாவது நான் நம்ப வேண்டும். குருடன் கண்ணே கிடையாதுன்னு சொன்னாங்க, எப்படி? அவனுக்கு இல்லைங்கிறது வாஸ்தவம். கண்ணே கிடையாது, நான் நம்ப முடியாது. கண்ணை எனக்கு காட்டு, நம்புறேன். உனக்குதான் கண்ணு இல்லையே, எங்க காட்டுறது? அப்ப எப்படி காட்டலாம்? காட்ட முடியாதவற்றை எப்படி அவன் உணர்கிறான்? பிறவி குருடன் கண் இருப்பதை நம்புகிறான். அவன் கண்ணு என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு பொறியே அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் நம்பாமல் இருக்க முடிகிறதோ? இருக்க முடியுமோ? நம்புவர்களெல்லாம் துணையாக இருக்கிறோமே. அதுபோல்தான் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களோ இல்லையோ தெரியாது, அது இருக்கிறது, உங்களுக்கு வேண்டியும் இருக்கிறது. ஆகவே அது தன்னம்பிக்கையை குறைத்து விடும் என்றெல்லாம் அஞ்சாதீர்கள். தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு முடியுமோ கொள்ளுங்கள், எல்லை வரை கொள்ளுங்கள். எல்லை ஒன்று இன்மை என்கிற நிலை வரும். இனிமேல் ஒண்ணும் முடியாது. அவன் சேலையை இழுக்கிறான், எவ்வளவுதான் பொத்தி பொத்தி பாப்பா, இழுத்து பாப்பா, அது இழுத்துக்கிட்டே போனா வந்துகிட்டே இருக்கு. எதனால்? அதுக்கப்புறம் இவனாலே அவுக்க முடியாது, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, கையொத்திக்கணும். கதைதான். இந்த கதை என்ன சொல்லுகிறது? மனித இயல்பை சொல்லுகிறது. எல்லை ஒன்று காண முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது எல்லை என்று ஒன்று உண்டு என்று உணர். கண் தெரியாதவர்கள் கண் இருப்பது போல் நம்புவது போல எல்லாவற்றையும் நமது பொறிகளால் அளந்து விட முடியாது. ஆனால் அந்த வாழ்வை மேற்கொண்டால் அது என்னவென்றும் நமக்கு தெரிந்துவிடும். ஆகவேதான் அவர்கள் உள்ளொளி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு வெளிப்பார்வை இருக்க இருக்க மறைத்து விடுகிறது. நீங்கள் பார்த்ததைத்தான் நம்புவது. பார்த்ததையெல்லாம் மறைந்து போகிறதே. இல்லையே, எப்படி இருப்பீங்க நீங்க? இப்படி இருக்கீங்க, நான் இப்ப இப்படிதான் இருக்கேன்னா, நான் இருந்ததை போய் சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் இல்லையே. இப்ப இருக்கிறது என்ன? இப்பொழுது இருப்பதை அது மறைக்கிறதா அல்லது மறுக்கிறதா? ஆக என்ன உணர்தல் வேண்டும்? உலகெல்லாம் வாழ்வு முற்றும் கனவு. மெட்டீரியலிஸ்ட் பேசுறார் வாத்தியார். வாழ்வு முற்றும் கனவு என கூறிய மறைவாளோர், வேதம் உணர்ந்தவர்கள். வாழ்வு முற்றும் கனவு என கூறிய மறைவாளோர் கூறிய உரை பீடை அன்று. தாழ்வு பெற்ற புவித்தல கோலங்கள் சரதம் என்றானால் யானும் அறியுவன். பாழ்கடந்த பரநிலை என்றவர் பகரும் அந்நிலை பார்த்தீலன் பார்மிசை. ஊழ்கடந்து வருவது ஒன்று உண்டோ? உண்மை தண்ணீலோர் பாதி உணர்ந்திட்டேன். பாதி உணர்வதும் உண்மையில் பாதி உணர்வதும் பொய்யை முழுதாக உணர்வதும் ஒன்றுதான். Half truth is lie. ஆகவே பாதி உணர்ந்தா இல்லைன்னு தான் தோணுது. அந்த பாதியை, நீங்கள் உணர்கிற பாதியை மறந்து நீங்கள் உணராத பாதியை கற்பனை செய்தீர்கள் என்றால் முழுமையை கண்டுபிடிப்பீர்கள். காணலாம், காட்ட முடியாது அல்லவா? அந்த தான் கண்டதை, பிறருக்கு காட்ட முடியாததை காட்டுகின்ற முயற்சியை மேற்கொள்பவர்கள் தான் கவிஞர்கள், கலைஞர்கள், வேதாந்திகள், முன்னோர்கள், உபாசகர்கள், உபன்யாசகர்கள். யாரிடமிருந்தெல்லாம் கற்றோம். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு பள்ளிக்கூடத்தில் போய் மட்டும்தான் கற்பேன் என்றால் நீங்கள் மூடத்தனத்தை அல்லாமல் வேறு என்ன கற்பீர்கள்? வாழ்க்கை நிறைய அது உங்களுக்கு உதவ வேண்டும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கற்றதை, கல்விக்கூடத்தில் கற்றதை, வகுப்பறையில் கற்றதை வாழ்க்கையோடு பொறித்து பார்த்து மேலே போவதற்கு வழி இல்லை என்றால் அதை கற்று என்ன பயன்? ஒரு காலத்தில் கற்றவர்களுக்கு மரியாதையே கிடையாது. சும்மா ஒண்ணு நான் படிக்க போகாம இல்லை, படிச்சா இருக்கிற மரியாதையும் போயிடும். படிச்சு என்னடா பண்ண போறேன்னு கேட்பான். இன்றைக்கு கேள்வி என்ன ஆயிற்று? படிக்காமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலத்தில் பேனா பிடித்திருந்தால்
நான் ஒரு எழுத்தாளனாக ஆகியிருக்க முடியாது. சர்டிபிகேட் நீங்கள் என்று ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் வைத்திருக்க சர்டிபிகேட் தவிர நீங்கள் ஒன்றுமே இல்லை. உங்கள் பெயருக்கு பின்னாலே 2 எழுத்து போட்டுக் கொள்கிறீர்களே, அது தவிர நீங்கள் கற்றதொன்றும் இல்லை. நான் கற்றது வரிசையாக அடுக்கி வைப்பேன். கற்றது நான் பெற்றதெல்லாம் கற்றது, நீங்கள் பெறாததெல்லாம் கற்றது. ஆகவே கல்வியை நீங்கள் அடையாளம் காட்டுகிற பொழுது வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது கல்வி எதில் இல்லை, தொழில் எதில் இல்லை. கல்விக்கு தொழிலுக்கு எதிராக கல்வி வந்தது. இல்லாவிட்டால் நீ ஏதாவது வேலைக்கு தான் போகணும், வேலையும் கிடைக்கல. அப்ப கற்றவர்களை எல்லாம் அவமதிக்கிற ஒரு காலம் இருந்தது. அதற்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. அதற்கு மேல் அவர்கள் அடிமைகள் ஆனார்கள். யாரை பார்த்தாலும் பயமாக இருந்தது. ஓஹோ, இதை படிச்சா இதுல மாட்டிக்குவோமோ, இதை படிச்சா இதுல மாட்டிக்குவோமோ. யாரும் சந்தோஷமாகவோ சுதந்திரமாகவோ யாரும் அந்த வேலை செய்ததாக தெரியவில்லை. என் தகப்பன் வேலையை செய்வதில் எனக்கு அவமானம் இருக்கிறது. ஒரு காலத்தில் தகப்பன் வேலையை செய்வதுதான் அவனுக்கு பெருமையாகிறது. அது என்ன வேலையாக இருந்தாலும். இது சூழ்ச்சி அல்ல, இதுதான் சூழ்ச்சி. இது தகப்பன் வேலையை நான் செய்ய மாட்டேன். தகப்பனே சாட்சி, வேணாண்டா நீ இதுல வந்து மாட்டிக்காத. வாழ்ந்து இவனை பெற்று வாழ வைத்து இந்த வேலை உனக்கு வேண்டாம். ஏன்? அவன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பிள்ளைய அவன் படிக்க வச்சு பட்டணக்கரைக்கு அனுப்புறான். அது என்ன ஆகும்? விவசாயி இல்லாமல் ஆகும், அவ்வளவுதான். ஆகவே கற்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலிருந்து வேறுபடுங்கப்பட்டவர்கள் ஆனார்கள். அப்பொழுதுதான் உங்கள் கல்வி சான்றிதழ்கள் எல்லாம் தெருவில் போட்டு எரியுங்கள் என்று சொன்னார் மகாத்மா காந்தி. நம்ம பள்ளிக்கூட வாசப்படியில் நிக்கிறோம், போயிட்டு வந்தவெல்லாம் படிச்சதை எரிக்கிறான். நான் என்ன பைத்தியக்காரனா என்ன இங்க போறதுக்கு? அப்போ காலம் தான் நம்முடைய கருத்துக்களை உருவாக்குகிறது. காலம் மாறுகிற பொழுது நமது கருத்துக்களும் மாற வேண்டும். அது வேதத்தை பற்றி ஆனாலும் சரி. வேதத்தை பற்றி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கருத்து இருந்தது. அது பிற வர்ணத்தாரை அடக்க வந்த சூழ்ச்சி என்று ஒரு கருத்து இருந்தது. என்னுடைய ஆசான்மார்களில் ஒருவர் அந்த பாட்டை சொல்கிற பொழுது மாத்தி பாடவேதம் பண்ணார். வெற்றி எட்டு திக்குமட்ட கொட்டும் உரசே வீரம் என்றும் வாழ்க வேண்டும், வேதம் என்றும் வாழ்க வேண்டும் இருக்குயா பாருங்க. இல்ல, ஏன்னா அப்ப இந்த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் சாங் ஒன்று உண்டு. அதனுடைய மொழிபெயர்ப்பில் ஒரு வரி வரும். வேலை செய்ய கூலி உண்டு, வீணர்களுக்கு இங்கு இடமில்லை, வேதம் ஓதி வயிறு வளர்க்கும் காதகற்கு இங்கு இடமில்லை. எனக்கு அது பாடுறதுக்கு மறுப்பு வந்துருச்சு. வேதம் ஓதுபவர்களை ஏன் காதகர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? வரலாறு பூரா வேதத்தை எதிர்த்தவர்களும் வேதத்தை படித்தவர்களும் தான் அசுரர்கள் என்று இருக்கிறது. அவர்களும் கூட வேத விற்பனர்களாக இருக்கிறதாக விவரங்கள் இருக்கிறது. அவர்கள் வேதம் பயின்றதனால் கெட்டு போகவில்லை, வேதத்தை தவறாக பயன்படுத்தியதனால், வேதத்தை தன்னலத்துக்கு பயன்படுத்தியதனால். தப செய்வது எதற்கு தெரியுமா? கடவுளை அடிமை கொள்வதற்கு. அவன்தான் அசுரன். இந்த போக்குமா அசுரன் என்பவனும் தேவன் என்பவனும் மனிதன் என்பவனும் ஒருவராக பயன்படுத்தியதனால், வேதத்தை தன்னலத்துக்கு பயன்படுத்தியதனால். தப செய்வது எதற்கு தெரியுமா? கடவுளை அடிமை கொள்வதற்கு. அவன்தான் அசுரன். இந்த போக்குமா அசுரன் என்பவனும் தேவன் என்பவனும் மனிதன் என்பவனும் ஒரு பொருளை குறிக்க வந்த பெயர். தன்மை மாறுகிற பொழுது ஒருவனுக்கு மாறுகிற காலத்துக்கே மாறுகிறது. ஒரு நாம இன்றைக்கு நமக்கெல்லாம் அசுர குணம் வருகிறதோ என்று அச்சமாக இருக்கிறது. அப்ப எல்லா குணத்துக்கும் எதிர்குணம் இருப்பதனால்தான், இந்த எதிர்மறை இருப்பதனால்தான் எல்லாருக்கும் ஒரே கருத்து இருந்தா இந்த உலகம் அழுகி போயிருக்கும். மாற்று கருத்துக்களும் மறுப்புகளும் இருப்பதனால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கிறது. ஆகவே வேதத்தை குறித்த எதிர்கருத்துக்கு வேதம் சார்ந்தவர்கள் அஞ்ச வேண்டியது இல்லை, வேதத்தை யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை.
அதுதான் நம்மை காப்பாற்றுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாராயணனையும் ராமனையும் கிருஷ்ணனையும் மக்கள் மறந்து விடுவார்கள் போல் இருக்கிறது. இதற்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு மடாதிபதியிடம் ஒரு பக்தர் போய் புலம்பினார் பகிரங்கமாக. நீங்க என்ன கடவுள் நம்பிக்கையாளர்கள் கேட்டனர். கடவுள் உங்களை காப்பாற்றுகிறார் என்பதை மறந்து கடவுளை காப்பாற்ற நீங்கள் புறப்பட்டீர்கள் என்றால் உங்களை விட நாத்திகர்கள் இல்லை என்று தோன்றிற்று. ஆகவே கடவுளை யாரும் காப்பாற்ற வேண்டாம். இந்த மோதுதல்களிலும் இந்த முரண்பாடுகளிலும் தான் பிரபஞ்சமே இயங்குகிறது. This is eternal. The conflict between man and woman, the conflict between rich and poor, the conflict between strong and poor, weak. இதனிடையே இசைவு காணுவதுதான் வாழ்க்கை. அதுதான் நாகரீகம். இன்னும் சொல்ல போனால் நாகரீகம் என்பது மனிதன் சம்பந்தப்பட்டது. அது ஒவ்வொரு மிருகமும் மனிதனை விடவும் மிக திறமை வாய்ந்தது, மிக மிக நுண்ணிய தொழிற்திறமை கொண்டது. ஒரு சிலந்தி போல். There is no scientist to create another web. சிலந்தி கட்டுகிற ஒரு கூட்டை போல் கட்டுவதற்கு ஒரு விஞ்ஞானி இன்னும் பிறக்க வேண்டும். தூக்கணாங்குருவி கட்டுகிற அந்த கூடு போல் ஒரு கூட்டை செய்வதற்கு எந்த தொழில் விற்பனாலும் முடியாது. ஒரு இயற்கையான மலருக்கு இணையாக ஒரு மலரை மலர்விக்க யாராலும் முடியாது. ஒரு புல்வெளிய இடத்தில் ஒரு நெல்லை உருவாக்க யாராலும் முடியாது. இயற்கை எப்படி வெல்ல முடியாததாக இருக்கிறது. ஆனால் அதையும் வென்று பார்க்க வேண்டும். இது வேத நெறி. இந்த துன்பகரமான உலகத்தை சொன்னேனே, வாழ தகுதி இல்லாத இந்த ஆச்சரியம் மிகுந்தது வியன் உலகு முழுவதையும் ஆமுது என நுகர்வது வேத வாழ்க்கை. வாழ்க்கையை கண்டு வெதும்பி போவதும் விரக்தி அடைவதும் துறந்து போவதும் வேதம் புரிந்தவர்களின் செயலாக இருக்க முடியாது. வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த வாழ்க்கைக்கு வித்தாவார்கள். அப்படி ஆகியிருக்கிறார்கள். ஆகவே வேத நெறியை நாம் பரப்புதல் வேண்டும். வேதம் தான் பொதுவாக இருக்கிறது என்று சொன்னேன். அறிவு. பெரியாரை பற்றி நான் ஒரு முறை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று ஆச்சாரிய சுவாமியிடம் போய் கேட்டேன். என்ன இது, நம்ம மடத்துக்கு முன்னால, நானும் நம்ம மடத்துக்கு முன்னால இப்படி ஒரு சிலையை வச்சு இந்த வாசகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன், இது நீங்க அனுமதிக்கலாமா? நீங்க அது மறுக்கவே இல்லையே. அவர் ஒரு அவதார புருஷன். அடாடா. ஆச்சாரிய சுவாமிகள் பெரியார் ராமசாமி நாயக்கரை பற்றி அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சொன்னது பார்வை சொல்றேன். அவர் ஒரு அவதார புருஷர். சதா தெய்வத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கார் பாருங்க. நாமெல்லாம் தெய்வத்தை மறந்து போய்விடக் கூடாது, அவர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இது விடாம செய்கிறார் பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி, அதுதான் தபஸ்ங்கிறார் அவர். அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கிற அறிவு படைத்தவர்கள், வேதம் உணர்ந்தவர்கள். அவர்கள் எதையும் மறுதளிப்பதில்லை. அதுவும் அவசியம்தான், அதுவும் ஒரு நற்காரியம்தான். அவன் கல்லதான் போட்டான், அது அவர் மலரா விழுந்ததுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பொருள்? இவ்வளவும் இதெல்லாம் வேதத்திலே இருந்து விளைந்தது. இந்த வேதத்திலிருந்து விளைந்ததுதான் நமது இதிகாசம், நமது காவியங்கள், நமது தத்துவம், நமது விஞ்ஞானம் எல்லாமே. இந்த வேதம் இந்த மண்ணுக்கு பொது. ஏன்? ஊனம் ஒன்று அறியா ஞானமை பூமி. கவிஞன் பொய் சொல்ல மாட்டான். அவன் பொய்யா சொன்னாலும் மெய்யாயிடும். நான் பல முறை கண்ணதாசன் சொல்லியிருக்கேன், நீர் என்னமோ சொல்லிடுற, அது நிஜமாயிடுதியா? அது கவி வாக்கு. தங்களை மீறி. அதுபோல வேதத்தினுடைய சாரம்தான், அதனுடைய விகாசம்தான், அதனுடைய கிரணம் தான் நம்முடைய அறிவு. அது எத்தகையதாய், அது வேத மறுப்பே ஆயினும். ஏனென்றால்
அதை பாமரர்க்கும் புரியும் விதமாக புதுமை செய்த மகா மனிதன் நம் காலத்தில் தோன்றியிருக்கிறான். நம் காலம் என்பது என்ன? அவர் சொன்ன மாதிரி நான் அறிந்த கவிகளில் கடைசி கவி மகாகவி பாரதியார் தான். அப்புறம் நாமளும் எழுதலாம், அதற்கு நிகராக மாட்டோம். அந்த முயற்சி வேண்டாம். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் அவர்களை படிக்க வேண்டும். அவர்களோடு போட்டி போடுவது, பாரதியார நானும் முண்டாசு கட்டிக்குவேன், நானும் மீசை வச்சுக்குவேன், அவர் அந்த காலத்து பாரதியார், நான் இந்த காலத்து பாரதியார், என்ன விளையாட்டா? பயிலுங்கள். பாரதியை பயில்வதனால் வேண்டுமானால் ஒரு பாரதி வரலாமே ஒழிய, பாரதியை புறக்கணித்தோ பாரதியோடு போட்டி போட்டுக் கொண்டோ ஒன்னும் நடக்காது. நீங்கள் இது உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டால், நீங்கள் உணர்வதனாலா எல்லாம் இருக்கிறது என்று நினைக்க, இட் இஸ் நத்திங் டு மீ. நாம் உணர்வதனால் அல்ல, உங்களை நான் உணர்வதனால். நான் தன்னை அறிந்து இன்பம் உருவது ஒரு தந்திரம். இந்த தந்திரம் ரொம்ப வேண்டுவது, எல்லாருக்கும் வாய்க்காதது. தன்னை நினைச்சா அவனும் புழுங்கி தொலைஞ்சிருவான். வெறுப்பு ஏன் வருகிறது? தன்னை நினைத்து தனது நிலையாமையை குறித்து எல்லாமே நிலை இல்லை என்று, நாளை என்பது மெய், அதில் நாம் இருப்பதே ஒரு பொய். இது வேத ஞானம். நான் இல்லைன்னா உலகமே இல்லை. உலகம் இருப்பதனால்தான் நானும் இருக்கிறேன், இல்லாமலும் போகிறேன். இரவும் பகலும் எதனால் வருகிறது? ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று கிடையாது. ஆகவே முரண்பட்டதெல்லாம் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. எப்படி முரண்பட்ட ஆணும் பெண்ணும் அடியானை உருவாக்கி இருக்கிறார்களோ, அந்த முரண்பாடுதான் இன்றைக்கு. முரண்பாடுகள் எல்லாம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டுகின்ற ஒரு காலம். ஏன் இசைவு தேவைப்படுகிறது? அந்த முரண்பாட்டினுடைய முனைப்பினால்தான் இசைவு இன்னும் மேலாகிறது. ஆகவே இந்த வாழ்க்கையை விரும்புவதற்கும் நேசிப்பதற்கும் இதை வளப்படுத்துவதற்கும் இதை புதுமைப்படுத்துவதற்கும் வேதம் உதவியாயிருக்கிறது. அது புதுமை உருவதனால்தான். அதை யாரும் புதுமை செய்ய வேண்டாம். அதை புதுமை செய்கிற காரியத்தை ஒவ்வொன்றையும் நம்மை சொல்லுகிறார். அவர் நம்மை எதிர்பார்த்து அல்ல, தான் செய்வதை நம் மத்தியில் சொல்லுகிறார். நான் வேதம் புதுமை செய்கிறேன். கவனி, இந்த வேதத்துக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது பாரதியார் படிக்கலன்னா. ஏன்னா மத்தவங்க சொன்னா அது அவங்க வேலை, வேதியர்கள் நம்ம இல்லையேன்னு தோணும் எனக்கு. இவர் தான் நம்ம தோள் மேல கை வச்சு தமிழா, அந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாரையும் பிணைக்கிறது பாருங்கள். அது மட்டும் போராது. தமிழனுக்கு என்ன பெருமை? தமிழனுக்கு சகல பெருமை உண்டு. அவனுக்கு என்ன பெருமை? அவனுடைய பெருமைக்கு சம்ஸ்கிருதம் ஒரு சாட்சி, இந்தியா ஒரு பெருமை. இந்தியா இல்லாத தமிழன் இந்த பெருமையோடு இருக்க முடியாது. எவ்வளவு உதாரணம் சொல்லணும் தெரியுமா? உங்களுக்கே தெரியும். இந்திய தமிழர்களுக்கு இருக்கிற பெருமை, இவன் மண்ணும் இமய மலை மீது உரிமை கொண்டாடுகிற தமிழன். மண்ணும் இமய மலை எங்கள் மலை. இந்த எங்களுக்கு யார் பேரு? தமிழர்கள் அர்த்தம். ஏன்? மிக உயர்ந்தது, மிக சிறப்பானது, இதற்கு ஈடு இணை இல்லை அப்படின்னா அது எங்களுதான் இருக்கும். இன்னொரு நீர் கங்கை ஆறு எங்கள் ஆறு. ஏன்? இங்கு இதன் மாண்பிற்கு எதிர் எது வேறு? மற்ற நதியெல்லாம் வத்தி போயிடுது, கங்கை வற்றுவதே இல்லை. ஏன்? அதுக்கு ஒரு கதை இருக்கு. கங்கை பூமிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த பூமி என்னை தாங்காது, இந்த பூமியில் என்னை தாங்க யார் இருக்கிறார்? இந்த அகம்பாவமான கேள்விக்கு இறைவன் பதில் சொன்னான், நான் இருக்கிறேன் என்று. அதனால்தான் சிவன் தலையிலிருந்து வழிகிறதாக கதை. அப்ப இந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அதனால்தான் அது வற்றுவதே இல்லை. அது எங்களுக்கு சொந்தம். பன்னரு உபனிட நூல் எங்கள் நூல், பார்மிசை யாதொரு நூல் இது போல். எது எது சிறப்போ அதெல்லாம் எங்களுக்கு. இப்படி உணர்கிற ஒரு இனம்
இமயமலைக்கு கீழே தெற்கே ஏதாவது இருக்கிறது என்றால் அது தமிழ் இனமே. இதனுடைய பெருமை என்ன? திருவோணமலைக்கு கூட சொந்தம் கொண்டாட முடியாதவர்கள் இமயத்தோடு சொந்தம் கொண்டாடுபவர்களுக்கு இணையாவது எவ்வாறு? இருக்கின்ற மொழி போராது என்று, இல்லை என்றும், செத்து போனது என்றும் செப்புகின்ற இந்த வடமொழியோடு எங்களுக்கு வன்மையான உறவு இருப்பது எங்கள் சிறப்பு. நம்முடைய சிறப்புகளை எல்லாம் மறுத்தால் நமக்கு எங்கனும் சிறப்பு வரும். அது ஒரு கருத்து, அதுக்கு இடம் உண்டு. ஏன்னா ஒரே கருத்து இருந்தா உலகம் உருப்படாது. பல கருத்து, மாறுபட்ட கருத்து உடையவர்களை பகைவர்கள் என்று எண்ணுகிற பழக்கம் அறிவு உலகத்துக்கு உதவாது. மாறுபாடுதான். பகைமை ஏன் வருதல் வேண்டும், இசைவு வேண்டும். அதனால்தான், இல்லாவிட்டால் உலகம் அழிஞ்சு போகும். காற்று காற்றாகவே இருப்பேன் என்றால் ரொம்ப கஷ்டம், அதை அடக்க வேண்டும். நெருப்பு பரவினா கஷ்டம், அதை அடக்கி வச்சுக்கணும். எல்லாம் வேண்டும், அதை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும்? உலகம் வேண்டும். உலகம் துன்பமயமானது அல்ல, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை பாதுகாப்பதன் மூலம் அது சொர்க்கமாகிறது. அது எங்கோ இருப்பதல்ல, இந்த மண்ணில் வானகம் இங்கு தென்பட வேண்டும். ஆகவே வேத வாழ்க்கை என்பது நாம் விரும்புகிற வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே நாம் விரும்புவதனால்தான் இருக்கிறது. நாம் விரும்புவது எது, நாம் வெறுப்பது எது என்று தெரியாத குழப்பம் நமக்கு இருப்பதனால்தான் இந்த வேதாந்த விளக்கங்கள் நமக்கு மாலை நேர பேச்சாகவாது தேவைப்படுகிறது போலும். ஆனால் அதை நாம் வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். அதன் மூலமே வேதம் இந்தியாவில் புதுமை செய்யப்பட்டிருக்கிறது. காலந்தோறும் புதுமை செய்யப்படுகிறது. அதை கவிஞர்களே செய்கிறார்கள். நம் கால கவிஞர் பாரதி, அவரிடமிருந்து கற்றதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.